விஷயம், இதை குறித்த என் தேடலில் நான் சில பயணங்களில், என் மனப்பயணங்களில் பெரிய புராணம் என்கின்ற நூலை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் செயற்கரிய செய்வர் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கிறார். சின்னவங்களால அந்த பெரிய விஷயங்களை பண்ண முடியாது, பெரியவங்களால தான் அந்த விஷயங்களை பண்ண முடியும். அப்ப யார் பெரியவங்க? இந்த உலகத்துல எது பெருசு? இப்போ செலினா ஜோன்ஸ்னு ஒரு அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டு 36 வருஷம் போராடி கோர்ட்ல ஜெயிச்சிருக்கு. 36 வருஷம் போராடி அது ஜெயிச்சதுல அந்த அம்மாவுக்கு கிடைச்சது 60 லட்சம் ரூபாய் பணம். ஆனா அது இல்ல பெருசு. அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு வெர்டிக்ட் வாங்கி இருக்கு கையில, அது பெருசு. 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல போய் நர்ஸா ஜாயின் பண்ணது. 3 மாசத்துல கல்யாணம் ஆகிறதுக்காக வந்தாங்க. 22 வயசு அப்ப அந்த அம்மாக்கு. கல்யாணம் பண்ற பெண்களுக்கு டிஃபென்ஸ்ல நர்ஸ் வேலை கிடையாதுன்னு டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. அன்னைக்கே கேஸ் போட்டாங்க அந்த அம்மா. 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் திருமணத்திற்கும் தொடர்பில்லை. 60 லட்சம் ரூபாய் டிஃபென்ஸ் அந்த பெண்ணுக்கு ஒரே பேமெண்ட்டாக கொடுக்கணும்னு. இது எங்கே தெரியுமா பெருசுன்னு நான் சொல்கிறேன். வரும் கால பெண்களுக்கான வாசலை அந்த பெண் இந்த போராட்டத்தில் திறந்து வச்சால அது பெரிதினும் பெருசு. எனக்கு என்ன கிடைக்கிறது என்று அல்ல, நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால் மிகப்பெரிய கதவுகளை திறந்து வைத்துவிட்டு நான் போகிறேனா? அப்படிப்பட்ட கதவுகள் இங்கே திறந்திருக்கிறதா? இந்த உலகத்தில் எது ரொம்ப பெருசு, எது இன்னைக்கு இல்லை? பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, கல்வி இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க குறை இருக்கு? அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பெரிய விஷயம் இந்த பெரிய புராணத்தில் இருக்கான்னு தேடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நம் மனதுக்குள், நம் எல்லோருடைய மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு திரை இருக்கிறது. நான் இந்த மதத்தை சார்ந்தவர், அதனால் நான் அதை பற்றி பேசக்கூட கூடாது. எனக்கு தெரிந்து அப்படி தடை போடுகின்ற எதுவும் மனித இனத்திற்கான வளர்ச்சிக்கு பயன்படாது என்பது என்னுடைய கல்வி பயணத்தில் நான் புரிந்து கொண்ட மிகப்பெரிய விஷயம். படிங்க. நான் இந்த இதுவா மானியம்பாடியில் இதுவும் பேசுவாங்க அதுவும் பேசுவாங்கன்னு சார் சொன்னார்ல. எக்ஸ்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸே வேண்டாம், இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே போவோம். வாணியம்பாடிக்கு அது ரொம்ப முக்கியம். இனி வரும் காலங்களில் எலெக்ஷன் வேற வருது. கோ வித் இன்க்ளூசிவ்னஸ். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? ஒற்றுமையா இருக்கிறது ஞானம்ங்கிறாங்க பாரதி. ஒற்றுமையா இருக்கிறது ஞானம். இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது சிந்தனையில் சேர்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம். ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, ஒரு அம்மா ஓடி வந்து எண்ட மோனேன்னு விழுந்துச்சு. மலையாளத்து லேடி, 65 வயசு, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருச்சு. சேர்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு தலையில் அடி, 17 வயசு பையன், தலையில் அடி. வெளியில் ஓடி வந்து அந்த நர்ஸ் அம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த மருந்தை உடனே வாங்கிட்டு வாங்கங்குது. போய் அந்த அம்மா அந்த கடைக்காரங்கிட்ட கேட்குது, மருந்து குடியான்னு. காசு இல்லை, நாளைக்கு தரேன், இப்போ கொடு மருந்து. காசு இருந்தால் தான் மருந்து. காதுலேருந்து கடுக்கனை எடுத்து கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோ, காசு கொடுத்து வாங்கிக்கிற, மருந்து கொடு, குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்குது. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஆப்ரேஷன் முடியுது. பிள்ளைய ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு, என் பிள்ளை விழுந்துருச்சாமேன்னு. மருந்து கிடக்காரு. இந்த அம்மா வழிபோக்க, யாரோ ஒரு குழந்தை விழுந்துருச்சுங்கிறதுனால ஓடி வந்து விழுந்துச்சு இல்ல, அதுதான் இன்னைக்கு குறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் குறையா இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு பெரிய விழாவை நடத்துவதற்கு இவர்கள் எவ்வளவு காலம்
செலவழிக்கிறார்கள். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், அதுக்கு மேல வெயில் படாம இருக்கிற கூரை, இந்த மேடை, என்னெல்லாம் பேச கூப்பிட்டுருங்க பாப்பா, வாப்பா அப்படின்னு உடனே ஓடி வரேன்ல. ஏன்? அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய ஸ்ரத்தை, அவர்கள் 35 வருடங்களுக்கு மேலாக காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடப்பாடு. பெரிய விஷயம் எது? இந்த உலகத்தில் எது பெருசுன்னு தெரியல முருகனுக்கு. அவ்வை கிட்ட வந்து கேட்கிறான் முருகப்பெருமானார் கேட்கிறார் ஔவையாரிடத்தில். அவ்வை முருகப்பெருமானுக்கு சொன்ன ஒரு பாட்டை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே எது பெருசு அப்படின்னு கேட்டான் முருகப்பெருமான் அவ்வை கிட்ட. அவ்வை சொன்ன பதில அப்படியே சொல்றேன். லேட்டா வர்றவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. என் கிளாஸ்ல லேட்டா வந்தா பின்னால தான் உட்காரணும். ஔவையாரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, ஔவையே எது பெருசு? வள்ளுவன் கிட்ட கேட்டோங்க, எது பெருசு? காலத்தால் செய்த உதவி. உலகத்தை விட பெருசுங்கிறான். காலத்தால் செய்த உதவி, ஞானத்தின் மான பெரிதுங்கிறான். சரி, உண்மையாவே எது பெருசு? அவ்வை என்ன சொல்றான்னு பார்ப்போம். பாருங்களேன், அவ பட்டியல் போடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பட்டியல். என்ன பட்டியல் அது? பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த லோகம்தான் பெருசு. பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்போ உலகத்தை படைச்சவன் அதை விட பெரியவன் தானே. இது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப கூர்மையா கவனிச்சா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும், புரிஞ்சிடும். நான் அப்படி கூர்மையா கவனிச்சு தான் மனப்பாடம் பண்றேன். சினிமா பாட்டெல்லாம் அப்படித்தான் பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் ஆகுது. வகுப்புல பாடம் ஏன் ஆகிறது இல்லைன்னா இதுதான் காரணம். கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. கூர்ந்து கவனிச்சா ஏதோ மனப்பாடம் ஆயிடும். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. சரி, நான்முகன் தான் பெரியவனா? நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் தான் பெரியவனா? அப்போ திருமால் அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் தான் தாங்குது, அப்ப கடல் தான் பெருசா? அலைக்கடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கம். அகத்தியர் கமண்டலத்தில் பிடிச்சிட்டாரு. சிறுமுனி கலசமோ புவியில் சிறு மண். புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவள் ஈசனுள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டுதான் பெருசு. ராம இப்படி நிக்கிறான், ஆஞ்சநேயர் நிற்கிறார். ஆஞ்சநேயர்கிட்ட வந்து ராமன் சொன்னாராம், நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டேன்னா நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு. ஒன்று செய், நீ என்னை கட்டி பிடிச்சிக்கோ, பொருந்துற புல்லுக அப்படின்னு இப்படி நிற்கிறார் ராமன். ஆஞ்சநேயர் அப்படி கட்டி பிடிச்சிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆஞ்சநேயர் நெஞ்சு திறந்தா ராமன் இருக்கிறார். ராமனோடு சேர்ந்து இருக்கிற ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் கிடைக்கிறது. தொண்டரின் பெருமைதான். இந்த உலகம் வாழ்வது தொண்டர்களால் தான். அதிகார வர்க்கத்தினரால் இந்த உலகம் வாழவில்லை, ஆளப்படுகிறது. இந்த உலகம் வாழ்கிறது என்றால் தொண்டுள்ளம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று உரக்க சொன்னதனால் புராணங்களிலேயே இந்த புராணம் தான் பெரிய புராணம். பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்பு. நான் இதுல ஒரு விஷயத்தை கூடுதலா சொல்றேன். சேக்கிழார் யார் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர். முதலமைச்சராக குலோத்துங்க சோழனிடம் இருந்தவர். பன்னெடும் காலமாக பயணம் செய்தவர். பயணம் செய்து அவர் தேடிய பயண குறிப்புகளும்
அங்கே கிடைத்த வரலாறுகளும் தான் அவர் 63 நாயன்மார்களினுடைய வரலாறாக அந்த திருத்தொண்டர் புராணத்தை தொகுத்து கொடுக்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே நான் சத்தியமா சொல்றேங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆணா பிறந்திருக்குமா, பெண்ணா பிறந்திருக்குமா, இந்தியரா பிறந்திருக்குமா, முஸ்லிமா பிறந்திருக்குமா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்குமா, இதெல்லாம் வரம் தான். ஆக சிறந்த வரம் எது தெரியுமா? எனக்கு எது படித்தாலும் புரியுது. எவ்வளோ பெரிய விஷயம் கல்வி, எவ்வளோ பெரிய விஷயம். சொன்னா புரியுது. இது சரியா, வா படிச்சு பார்க்கலாம். படிச்சா இல்லையே, சொன்னது தப்பா இருக்குது, இது சரியா இருக்குது, புரியுது. அதனால படிங்க, படிக்க வைங்க. பெரிய புராணத்தை அண்ணா எனக்கு இந்த பணி கொடுத்துட்டார். ஒரு 24 நாளா அதனோடையே இருக்கிறேன் நான். பேசணுமே, படிக்காம பேச முடியாத, தேடி தேடி படிக்கிறேன். அப்புறம் பேசணுங்கிற எல்லையை கடந்து அதில் கரைய தொடங்குகிறேன். என்ன மதம்ங்க? செத்தா தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு. உலகத்துக்கு இல்லை, நமக்கு. எங்கேயாவது சந்திப்போம்ல, அப்ப பேசுவோம்ல. எவ்வளோ முட்டாள்தனமா இருந்துட்டோம். இந்த பெரிய புராணம் அதை சொல்கிறது, வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறது. 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறாருங்க. எனக்கு இதுல என்ன தெரியுமா, ஆச்சரியத்திலையும் ஆச்சரியங்க. 3 பெண்கள் தான். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார். திலகவதியார் கூட நாயன்மார் இல்லை, தீட்சை கொடுத்தவங்கள தான் அவங்க அப்பர் சுவாமிகளுக்கு. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்ல இசைஞானியார் கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா விட்டுடுங்க. இந்த மத்த 2 பேர் இருக்காங்கல்ல, கூன் பாண்டியருடைய மனைவி மங்கையர்க்கரசி, பரஞ்சோதியினுடைய மனைவி காரைக்கால் அம்மை. இந்த 2 பேருக்குமே சிக்கலே புருஷன் தான், வீடுதான் சிக்கலே. இந்த சிக்கல்கள்ல இருந்து வெளியில வந்தவங்க தான் 2 பேரும். இதை இன்னைக்கு சொன்னா ஏத்துக்குவீங்களா? வீடுதான் சிக்கல், வீட்டுல இருந்து வெளியில வந்தா நாயன்மார் ஆகலான்னா? அந்த 2 பேர் என்ன பாடுபட்டு இருக்காங்க. செயற்கரிய செய்தார் மங்கையர்க்கரசி, செயற்கரிய செய்தார் காரைக்கால் அம்மை. நான் இன்னைக்கு வரலாறை சொல்லுகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சைவம் தழைக்க பாடுபட்டவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய முயற்சியினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னொருவர் திருமூலர். இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் கொண்டெடுத்த பக்தி இயக்கம். அதற்கு பிறகு திருஞான சம்பந்தராலும், திருநாவுக்கரசராலும், மாணிக்க வாசகராலும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது சைவக்குறவர் நால்வர். இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் பாடல் பெற்ற திருத்தலங்களாக பல திருத்தலங்கள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு அன்னார்ந்து பார்க்கக்கூடிய சைவ திருத்தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதோ இந்த புராணத்தில் உலா வருகின்ற அத்தனை வரலாற்று புருஷர்களாலும் வரலாற்று பெண்மணிகளாலும் இது நிகழ்ந்தது. நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோபுரத்தை இப்படி பார்க்குறேங்க. நான் இன்னைக்கு வரலாறு சொல்றேன். இந்த கோபுரம் இருக்குல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, புனையப்பட்டிருக்கக்கூடிய, அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குல்ல, இன்னும் 1,00,000 ஆண்டு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சிந்தனையை யாராலும் எடுத்துவிட முடியாது என்கின்றபடிக்கு நிமிர்ந்து நிற்கிறது கோபுரம். இது அரசியல் அல்ல, இது இந்த மக்களின் வாழ்வியல் நெறி. நம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நெறி சமயம் என்பது. ஜாதிக்குத்தான் நாம் எதிராக போராட வேண்டுமே தவிர சமயங்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம். பெரிய புராணத்தை வாசித்து வாசித்து உள்ளே போகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தி வருகிறது. இப்படிலாம் செய்ய முடியுமா? ஒருவரால் இந்த செயற்கரியதை செய்ய முடியுமா? எங்க வீட்டில் நான் மேல் தளத்தில் குடித்தன இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அம்மா, யாரோ ஒருத்தங்க வந்து
பூஜை பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த பூஜை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு 15,000 ரூபாய் புடவை புதுசாக வாங்கியிருக்கு தான் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதுவும் பட்டு வேஷ்டியும் அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும். அதை எடுத்து அவங்க 2 பேருக்கும் தட்சணையாக கொடுத்துருச்சு. அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் கொடுத்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துருக்க கூடாதோ? 2வது நாளே ஹார்ட் அட்டாக்குங்க. அதுக்கு தான் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கு. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எது செய்தாலும் தன்னுடைய எண்ணத்தின் பலத்தினால் அது செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது பெரிய புராணம். உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப பெருசுங்க. அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு தாலியோ மெட்டியோ எதுவுமே கிடையாது. கல்யாணம் அப்படின்னு உடனே வாக்கு தான். இந்த வாக்கில் அப்படியே நிற்பாங்க. வாக்கு தான். பிரியணும்னாலும் வாக்கு தான். சொல்தான். சொல்லில் தான் இறைவன் நிற்கிறான். சொல்றாரு பட்டினத்தார் 3 பேரை சொல்றாரு. 3 பேரில் அவர் சொல்லுகின்ற நான் காதருந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுன்னு சொன்ன பட்டினத்தார், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார். நான் இங்க நிறுத்துறேன். நம்மக்கிட்டையும் அந்த துறவு இருக்கு, ஆனா முழுமையா இல்லை. சில பேர் துறவுன்னு சொன்னா கூட என்னால் ஒத்துக்கிறது இல்லை. துறவுன்னா அந்த சாமியாரா போறது இல்லை. நான் விட்டுட்டேன், நான் இதை விட்டுட்டேன், நான் இதை செய்யறதில்லை, அதை விட்டுட்டேன் அப்படி சொல்றோம்ல. நீங்க உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இன்னைக்கு பர்வீன் சுல்தானா கொடுத்துட்டு போறேன். உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன். என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா இப்படி சொன்னா புரியாது. நான் சொன்னேன்ல, இப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்கிறது. அது 30 ஆண்டு கால என்னுடைய பயிற்சி. ஆனா இதுக்கு விளக்கம் சொன்னா இனிப்பாயிருவீங்க. இப்போ என்ன விளக்கம் தெரியுமா? நீ எந்த பொருளை விடுகிறாயோ அந்த பொருளை விட்டதனால் வந்த துன்பம் உன்னை தொடவில்லை என்றால் நீ உண்மையில் அதை விட்டுவிட்டாய் என்று பொருள். எதை துறக்க வேண்டும் என்றால் நீ எதை துறந்தாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகக்கூடாது. ஆனா இந்த அம்மா இருக்குல்ல, அது கொடுத்துருச்சு, தானம் திறந்துருச்சு ஒரு பொருளை. ஆனா துன்பம் வந்துருச்சே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே, அப்போ அது திறக்கல. லெட் இட் கோ என்ற சொல் இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும்ங்கிற சொல் இருக்குல்ல, அதுதான் துறவு. நான் ரொம்ப நெகிழ்ந்து இதை சொல்லுகிறேன். பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டு அவரால் கூட ஒரு விஷயத்தை விட முடியல. ஒரு விஷயத்தல்ல, என்னால சில விஷயங்களை விட முடியலன்னு பட்டியல் போடுறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். இந்த 3 விஷயம் சொல்றார். ஒருத்தன் குழந்தை கேட்கிறாருங்க, தர முடியுமா? சீராளன் விளையாடிட்டு இருக்குது புள்ள. இவர் யார் வந்தாலும் சிவனடியார்னு சொல்லிட்டாருன்னா சோறு போடுவார், சாப்பாடு போட்டுருவார். அவர் எது கேட்டாலும் கொடுப்பார். சிறு தொண்டர். அந்த சிறு தொண்டர் சிவனடியார் சிவனாகவே வருகிறார். சிவனே வரார் சிவனடியார. என்ன சாப்பிடுறீங்க? புள்ளக்கறி. திருவெங்காட்டு நங்கை மனைவி நேரா உள்ள போய் புள்ளக்கறி கேட்குறாங்க. எனக்கு எங்க தெரியுமா நடுங்குது, இப்ப பேசும்போதே நடுங்குது எனக்கு. ஏன்னா புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தார்ல அவரு நாயன்மார், பரிமாறினவர்.
வெட்டி சமைச்சால திருவெங்காட்டு நங்கை, அவன் நாயன்மார் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள், நம்மெல்லாம் யாருன்னு சொல்றா தெரியுமா சேக்கிழார்? நம்ம யாருன்னா மண்ணின் வேரணையர் மகளிர். ஒரு மரம் இருக்குன்னா அடிமரம் தெரியும், கிளை தெரியும், இலை தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், எல்லாம் தெரியும். வேர் தெரியுமா? தெரியாதுல்ல. பெண்கள் எல்லாம் வீட்டில் வேர் மாதிரி, வெளியில தெரியாது, ஆனால் அதை தாங்கி நிறுத்துறதே வேறு தான் சொல்றார். செயற்கரிய செய்தலது. இவர்களால் முடியாது, பெண்களால் முடியும். இவங்க தானே மாலை போடுறாங்க. மலை ஏறுறது யாரு? இவங்க தானே மாலை போடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. இவங்க விரதம் இருந்தா வீட்டில் யார் விரதம் இருக்கிறது? வீட்டில் யார் சாமி கும்பிடுறது? வீட்டை யார் சுத்தமாக வச்சிருக்கிறது? சாமி வருவார், இன்னைக்கு 48 நாள் நோ நான்வெஜிடேரியன் சொல்றது யாரு? பாருங்க, புள்ளக்கறி வேணும்னு சொல்றாருங்க. குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை நடுங்கிறோங்க. அது அந்த அம்மா கொண்டு வந்து அந்த பிள்ளைய அப்படி நிறுத்துது. ஏன்னாங்க 5-6 வயசுங்க, சின்ன பிள்ளை, பேரழகன். இப்படி இந்த தாவா கிட்ட இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி இப்படி முகத்தை பார்க்குது. முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுங்க அதுக்கு, அந்த அம்மாக்கு. கடைசியா போறானே, முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. பிரசாதம் எச்சில் படக்கூடாதுன்னு முத்தம் கொடுக்கலையா? இப்படி சொல்லுதுங்க இலக்கியம். எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த டைம்ல. சரின்னு அந்த அம்மா சமைச்சிருச்சுங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் சரின்ட்டான். எனக்கு எங்க தெரியுமா, நான் புகழறேன். ஒரு ஆசிரியரா, ஒரு தாயா, ஒரு பெண்ணா, நாம ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்க முக்கியம். நாம ஜெயிக்கிறதுக்கு சில பேர் அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை சரின்னு சொல்லுச்சுங்க. வெட்டுப்பட்டது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை சரின்னு சொல்லுது. சரிமா அப்படிங்குது. வெட்டிட்டாங்க. ஐயோயோ, அது சொல்லும் பொழுது சொல்லணும், பார்க்கணும். வெட்டுறது இவரு தான், யாரு, சிறு தொண்டர் தான் வெட்டுறாரு. காலை பிடிச்சது அம்மாவா. படிச்சு பாருங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாம் என்ன தெரியுமா? இது நடந்ததா நடக்கல அதில்ல. பக்தி என்று ஒன்று வந்து விட்டால், இலக்கு என்று ஒன்று வந்து விட்டால், எதையெல்லாம் அறுக்கணும், எதையெல்லாம் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து விடவே முடியாதபடிக்காக இருப்பவை எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பதுதான் பெரிதினும் பெரிது. விட்டு கொடுக்க முடியாதுங்க. இதுல டாப் ரேஞ்சுக்கு எங்க போறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த புராணத்தை படிச்சா. லேயர் லேயரா போகுதுங்க. சமைச்சிட்டாங்கங்க. ஆனா அம்மாவால தலை சமைக்க முடியல. அம்மா இல்ல, வந்தவன் சிவன்ல. பரிமாறி எல்லாம் இலையில பாக்குறாரு, எல்லாம் இருக்கு. தலைக்கறி இல்ல, தலைக்கறி கொண்டு வா. அதாவது கடைசி வினாடி வரைக்கும் விடணுங்க, அப்போதாங்க இறையருள் கிடைக்கும். பிடிச்சிக்கிட்டே இருந்தா திரௌபதி கிடைச்சதா? கிருஷ்ணான்னு விட்டால வந்துருச்சு. அலைஞ்சிட்டே இருந்தாங்களே ஹாஜரா, இங்கைக்கும் அங்கைக்கும், சவா மருவா சவா மருவான்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்களே. 7 முறை அலைஞ்சாங்களே. கடைசியா உயிர் போற நேரத்துல யா அல்லாஹ் அப்படின்ன உடனே அந்த இஸ்மாயில் காலை அப்படி தட்டினாரு, ஜம்சம் வந்துச்சு. கடைசி நெருப்புல இறங்கி கால் வச்சதுக்கு அப்புறமா தானே நெருப்பு அணைஞ்சுது. இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு கடைசி வினாடியில அப்படி போன அப்புறமா தானே உயிர் தெழுந்தார். நான் சொல்றேன், பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற இந்த தலைப்பில் பெரிய புராணத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது ஒரு வினாடி கூட சந்தேகம் இல்லாமல் 100% விடுறீங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதம். 100% விட்டுறணும். ஒரு பாயிண்ட் கூட இல்லாம விடுறாங்க. அவ தலைக்கறி சமைச்சு வச்சிடுறா. வச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்தவர் கேட்டாரு, எங்க உங்க பிள்ளை? எப்படி இருக்கும்? அமைதியா இருக்காங்க 2 பேரும். கூப்பிடுங்க வருவாங்க. அம்மா அழுறா. எப்படி வருவான்?
சீராளா கூப்பிடு, சீராளா கூப்பிட்ட உடனே புள்ள ஓடி வந்துருச்சு வெளியிலேருந்து. அப்படி சொல்லுது பெரிய புராணம். நீ பெரிதினும் பெரிய விஷயங்களை செய்தால் இறைவன் அதைவிட பெரிய விஷயங்களை உனக்கு செய்வான் என்பது அவனுக்கு முன்னால் நீ தாழ்பணிய வேண்டுமே, முழுமையாக உன்னை ஒப்படைக்க வேண்டுமே. ரூமி சொல்கிறார், சில நேரங்களில் தொழுகையில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. அப்படியே அப்பா வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, தூங்க மாட்டீங்க, இன்னைக்கு தூக்கம் வராது. தொழுகை எல்லாம் தொழுகை அல்ல, தொழுகையில் சில வினாடிகள் தான் தொழுகை நடக்கிறது. கனெக்ஷன் இருக்குல்ல, அது எப்பவாது தான் வரும். சில பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசனை. எங்க அப்பாங்க கவிஞர், அவர் வாணியம் படிக்க அடிக்கடி வந்துட்டு போவார். இங்க நடக்கும்ல முஷாயரெல்லாம் நிறைய நடத்துவீங்களே, அப்பா இங்க வந்துட்டு போவார். எனக்கு சின்ன வயசுல தெரியும், இந்த இனிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாலே வானம்படிக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் சொன்னாருங்க, மரணம் அடைகிற அந்த தருணத்தில் சொன்னார். இதை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். 10 மணிக்கு இருக்கிறார், 7 மணிக்கு கவிதை சொன்னாருங்க அப்பா. அப்போ ட்ரூ கவிஞன், உண்மையான கவிஞன். तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. हे அப்பா, காலம் தன் பேரேட்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. அர்த்தம் பெரிய விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். முழுமையாக தன்னை ஒப்படைத்தல், அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறது இருக்குல்ல, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், முடியாதுப்பா என்னாலங்கிற. அடுத்தது, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நான் பெண், எனக்கு அந்த நிலைப்பாட்டில் முழுமையான அறிவு இல்லை. படித்ததை, பெற்ற அறிவை பகிர்கிறேன். பெண்களுக்கெல்லாம் அந்த நிலை வேறு, தாய்மை என்கின்ற நிலை உண்டு. எங்களுடைய நிலைப்பாடே பயாலஜிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ பிசியாலஜிக்கலாவோ வேற. ஆண்கள் என்பவர்கள் வேறு, அவர்களுடைய சைக்காலஜி, அவர்களுடைய பிசியாலஜி, அவர்களுடைய பயாலஜி வேற. திருநீலகண்டர், அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் பிற பெண்களின் மீது இச்சை. ஒரு முறை அவர்கள் அந்த இச்சையை நுகர்ந்து விட்டு வருகிறார்கள். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு மனைவியை அழைக்கிறார். மனைவிக்கு தெரிந்து போனது இவர் சரியா இல்லை, அவர் தொட அனுமதிக்கல. தொட அனுமதிக்காத பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், என்ன தொடக்கூடாது, சாமி மேல சத்தியம், சிவன் மேல சத்தியம். அவர் அப்படியே நின்னாருங்க, திருநீலகண்டம்னா நின்னார். என்னைன்னு சொல்லல அந்த அம்மா, எம்மைன்ட்டாங்க. எம்மைன்னு சொன்னதால் இனிமேல் என் வாழ்க்கையில் பெண்களை தீண்ட மாட்டேன் என்ற சத்தியத்தை அந்த வினாடியில் எடுத்தார் திருநீலகண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்ங்கிறாரு பட்டினத்தார். குழந்தையை வெட்டி தர முடியாது, இளமையை துறக்க முடியாது. பெரிய புராணத்தில் வந்தவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தார்கள், செயற்கரியதை செய்தார்கள். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் சில சாதனைகளை செய்கிறார்கள். எனக்கு இன்னும் ஒருத்தரை ரொம்ப பிடிக்குங்க, அது திருமூலர். பேரறிஞர் அண்ணா எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒன்றே குலம், அவர் சொன்னதுதான், திருமூலர் சொன்னதுதான், திருமந்திரம். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இதை ஒரு வாய்ப்பு எனக்கு முத்தமிழ் மன்றத்தில் சொல்லுவது என்பது எனக்கான ப்ரிவிலேஜ், எனக்கான பெருமை. எங்கள் அப்பாவுக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஃபுல்லாக உருது தான், தமிழ் கூட்டி கூட்டி தான் படிப்பார். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க,
5 பிள்ளைங்கள படிக்க வச்சுதுங்க எங்க அம்மா. இவ்வளோ வறுமையா இருந்தாலும் வேலைக்கு அனுப்பல, படிக்க வச்சுட்டாங்க. நீங்க 5 பேரும் நல்லா இருக்கும், கற்ற கல்வியால் நல்லா இருக்கிறோம். 5 பேரும் கல்வியை வைத்து தான் நன்றாக இருக்கிறோம். 5 பேரும் நன்றாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த 5 பேர்ல கவிதை, பாட்டு இதெல்லாம் நான் மட்டும்தான் எங்க அப்பாவோட உட்காந்து கேட்பேன். எங்க அப்பா அப்படின்னாலே கவிதை சொல்றாருன்னு அர்த்தம், எல்லாரும் ஓடிடுவாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். எங்க அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் மட்டும் தான் கேட்பேன். அப்பாவுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் எனக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது கவிதை தொடர்பானது. நிறைய விஷயங்கள் சொல்வார் அப்பா எனக்கு. அப்பா சொன்ன கவிதைகள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு புக்கே போட்டுடலாம். நான் மனப்பாடமாக அதை யோசிச்சு பார்த்தேன்னா போட்டுருவேன். நான் வக்த் से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. காலத்திற்கு பயந்து கொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். இப்படியா சொல்வாரு குழந்தைகிட்ட? சொல்வார் எங்க அப்பா. எங்க இருந்தாவது ஏதாவது, எங்க அப்பா என்னுடைய அண்ணனுக்கு காலிப் தான் பேர் வச்சாருங்க. என் அண்ணனுக்கு பேர் காலிப். கவிதையில் அவ்வளோ ஆர்வம். மிர்சா காலிப் பேரை தான் அப்பா வச்சார். காலிபனுடைய அடுத்த சிஷ்யர் தான் அல்தாஃப், ஃபர்ஸ்ட் டிசைபிள். என் அண்ணனுடைய பேரே காலிப் அல்தாஃப் தான். பாட்டு பிடிக்கும் அப்பாவுக்கு, அதனால என் பேர் பர்வீன் சுல்தானான்னு வச்சார். அந்த அம்மா இருக்குதுல்ல இன்னிக்கும் பாட்டு பாடுறம்மா, அஸ்ஸாம்காரங்க, பத்ம விபூஷன் பேகம் பர்வீன் சுல்தானா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பா பாடுவேன் தான் பேர் வச்சார் போல. ஒரு நாள் என்னுடைய 8வது வகுப்பு, நான் நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் ஷீட் வீட்டில் இருக்கோம், டிப்பு ஸ்ட்ரீட். அதில் ஒரு குட்டி பால்கனி இருக்கும். சனிக்கிழமான அப்பா வந்து 50 ரூபாய் கொண்டு வருவார், எக்ஸ்ட்ரா மணி. அன்னைக்கு தான் அடுத்த நாள் வந்து கறி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. நல்ல கறி வச்சு சமைப்பாங்க அம்மா, அந்த 50 ரூபாய் வச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பாடு. அன்னைக்கு அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல. வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை, எனக்கு நல்ல ஞாபகம். ராத்திரி 11:30 மணி இருக்கும். அம்மா சண்டை போட்டு தூங்கிட்டாங்க. எங்கள் யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல அன்றைக்கி நைட்டு. நாங்கள் எல்லாருமே அழுது தூங்கிட்டோம். அப்பா நாளைக்கு காலையில் காசு கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு சண்டை. அம்மா ராத்திரி 11:45 12 மணி இருக்கும். என் காலை யாரும் இப்படி சுரண்ட மாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா அப்பா எந்திரினார். நேர அப்பா பால்கனிக்கு போனார். நானும் பால்கனிக்கு போகிறேன். ரூமில் என் ஜோல்னா பை இருக்கு. அம்மா எழுந்திரிச்சிட போகிறா, மெதுவாக எடுத்துகிட்டு வானார். மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். திறந்து பார்த்தா இதா பெரிய புக்கு. நான் ரத்னா கேஃபில் இறங்கினேன்னா 50 ரூபாய் இருந்துச்சு. கீழே புக்கெல்லாம் போட்டு விற்றானா, இந்த பெரிய புக்கு 50 ரூபான்னு சொன்னான். என் பிள்ளை படிக்கிற பிள்ளை. புக்கு வாங்கினா இவ விட மாட்டா. வாங்கிட்டேன். தமிழில் தான் இருக்குது, எனக்கு தெரியாது என்ன புக்குன்னு, படி. அந்த இந்த மாதிரி ஒரு தெரு லைட் விழுது பல்கனியில். 13 வயசு எனக்கு. இப்படி பார்க்குறேன் என்னன்னு, என்ன புக்குன்னு. திருமூலர் அருளிய திருமந்திரம். இன்னைக்கும் அப்பாவுடைய நினைவாக அந்த புக் என்னுடைய ஷெல்ஃபில் இருக்கு. அப்படிதான் திருமூலர் எனக்கு அறிமுகமாகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ பெரிய சிந்தனை. சாமிக்கு கொடுக்காத, கோயிலுக்கு கொடுக்காத. கோயிலுக்கு சாமிக்கு கொடுத்தா மக்களுக்கு வராது, மக்களுக்கு கொடு சாமிக்கு போயிடும். இதை ரொம்ப அழகா சொல்வார் கிருபானந்த வாரியார். அப்பெல்லாம் போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் லெட்டர்லாம் போடுற பழக்கம் இருந்த காலம். லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் போட்டால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது அப்படிம்பார். நீ போஸ்ட் பாக்ஸில் போடு, இது மனுஷனுக்கு கொடுக்கறதா. படமாடும் கோயில் வந்து போஸ்ட் ஆஃபீஸா. படமாடும் கோவில் பகவருக்கு ஒன்று ஈயில். நம்ம தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம லெட்டர் போவாது. படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. இங்கிருந்து அங்கே போயிடும்.
இப்படிப்பட்ட சொற்களுக்கு உரியவர் திருமூலர். திருமூலர் சொல்கிறாருங்க, அவரை போல் என்னை கேட்டால் எப்படி நாம் திருக்குறளை கொண்டாடுகிறோமோ அப்படி இந்த சமூகம் திருமந்திரத்தை கொண்டாட வேண்டும். இன்ன பிற இலக்கியங்களின் பின்னால் நாம் போறோம், திருமந்திரத்திற்கு பின்னால் நாம் போறதே இல்லை. அவர் சொல்றார், எது உன்னதமானது? பசிக்குதா? பசுவிற்கு ஒரு வாயுரை. கடவுளுக்கா ஒரு பச்சிலை. கடவுளுக்கு ஒரு பச்சிலை கொடு, பசுவிற்கு ஒரு வாயுரை. உண்ணும் போது ஒரு கைப்பிடி அடுத்தவங்களுக்கு கொடு, புண்ணியம் இதெல்லாம். சரி, உங்ககிட்ட பசு கொடுக்கறதுக்கு வைக்கலாம் இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது சோரம் இல்லை, கடவுள்கிட்ட போய் போடுறதுக்கு உனக்கு பச்சிலை எடுக்கிறதுக்கு நேரமும் இல்லை, மனசும் இல்லைனா ஒன்று செய்யறியா? மற்றவருக்கு இன்னுரை தானே, சிரிச்சு பேசு, நல்லா பேசு, அது புண்ணியங்கிறார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், யார் இந்த திருமூலர்? என்ன செய்தார்? இப்போ நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னால கர்நாடகாவில் பாம்பு அடிச்சுது இல்லை? இப்போ செய்தி என்னன்னா, ஒரு ஆள் முகமூடி போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார்கிட்ட தெரியுமா கொடுக்க போறாங்க? உள்ள இருக்கிற முகத்தை அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மில்லிமீட்டருக்கான அளவை கூட வரைஞ்சி கொடுக்கறதுக்கு ஏஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மூஞ்சிய. அது இப்போ திரை கிழிச்சு நம்ம காட்ட போகுது உள்ள யார் இருக்கான்னு. தோல் உரித்து உள்ளே இருக்கின்ற முகத்தை கொண்டு வருகின்ற விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கே தவிர இன்னொரு உடலுக்குள் உயிர் செலுத்துகின்ற வித்தை இன்னைக்கு தெரிஞ்சுதா? திருமூலனுக்கு தெரிந்திருந்தது. பெரிய விஷயம் இல்ல, அது கற்பனை இல்லையே, வாழ்ந்த கதை தானே. திருமூலன் சித்தன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா ஒரு இடையன் பாம்பு கடிச்சு செத்துட்டான். அந்த ஆடு மாடெல்லாம் தவிக்குது அவன் பின்னாலேயே. ஆடு மாட்டுக்கு போறதுக்கு தெரியல, அதை இடையனை விட்டு போக மாட்டேங்குது. அவருக்கு மனசுல ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு பாசம் வந்துருச்சு அந்த ஆட்டு மாடு மேல. உடனே என்ன பண்ணாரு? போய் ஒரு இடத்துல படுத்துட்டு தன் உயிரை எடுத்து இடையன் உயிரில் செலுத்தி அவர் எழும்பி உட்காந்து அந்த அந்த ஆணிரைகளை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டு அப்புறமா சேருவோன்ட்டு விழுந்து இறந்து அந்த உயிரை எடுத்து இடையன் மனசு உடம்புல போட்டார். நான் எங்க தெரியுமா வியக்கிறேன்? உயிர் தானேங்க திருமூலருது, மூளை இடையந்து தானே. சித்தன் உயிர் அந்த மூளையை தன்வசப்படுத்தியது. திருமூலனாகவே அவன் இருந்தான். எடுத்து போய் ஆணிரைகளை தன்னுடைய இடத்தில் சேர்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கிறாரு, உடம்ப காணோம், எரிச்சிட்டாங்க. அந்த இடையன் உடலிலேயே இருந்து இந்த உலகத்தை நீத்தவர் திருமூலர். இப்படி ஒரு கதை பெரிய புராணத்தில் வருகிறது. நான் இப்படி நிறுத்துறேன். 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர், 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர் இந்து மதம் என்கின்ற ஒரு மதத்தை பொலிட்டிசைஸ் பண்றார். அவர் மிக மிக மிகப்பெரிய ஆளுமை. அவரால் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு டிசைன்டா ஒரு விஷயம் இருக்குன்னா ஆதிசங்கரருக்கு அதில் மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆதிசங்கரர் சிவானந்த லஹரி அப்படின்னு ஒரு வடமொழி இலக்கியத்தை இயற்றுகிறார். அந்த சிவானந்த லஹரியில ஆதிசங்கரருங்க, நீங்க வேணா எடுத்து பாருங்க, 61வது ஸ்லோகம் கடவுள் மீதான அன்பை சொல்கிறது. இங்க நான் நிறுத்துறேன். சரியை, கிரியை, ஞானம், யோகம் 4 முறை தான். இந்த 4 முறையில் தான் இறைவனை வழிபட முடியும். சரியை என்பது பக்தி, கிரியை என்பது நம்முடைய மூச்சை அடக்கி இருக்கும் வாழ்வியல் முறை, ஞானம் என்பது ஞான வழிபாடு, யோகம் என்பது யோக வழிபாடு. இன்னைக்கு யோகாலாம் சொல்றாங்கல்ல, யோக வழிபாடு. ஒவ்வொரு மதமும் இந்த 4 மதத்துல தான் அடங்கும். ஒன்று இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் சிலது ஏற்றுக்கொள்ளாது.
எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு சொல் இல்ல, சூஃபிசம்ல இருக்கு பக்திங்கிற ஒரு கான்செப்ட். ஒட்டுமொத்தமா இஸ்லாம் பார்த்தா சரணாகதி தான், பக்திக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. யூ சப்மிட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான், யூ ஒபே. ஆனா சரியை அப்படி இல்லை. சரியை கொஞ்சம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்றீங்க? என்னென்ன பண்றோம்ல, இது பக்தி. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார, அவரு கிரிக்கெட் ஆடுறாரு, அவர் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு, எப்படி வேணா அவனா. கிருஷ்ணன் சின்ன குழந்தை, இளைஞன், முதியவன், குரு. இது பக்தியால வர்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை ஒன்று கலந்து உணர்வது இருக்குல்ல, அந்த ஒன்று கலந்து உணர்ந்து அவனோடு கொஞ்சி விளையாடுவது, அவனோடே கிடப்பது, அவனையே அணைத்துக் கொள்வது, இது எல்லாம் பக்தியினுடைய உன்னதம். இப்போ இந்த பக்தியை, இந்த கடவுள் பக்தியை ஆதிசங்கரர் எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாம். ஆதிசங்கரருக்கு தெரியாதா? யாரை உதாரணமாக எடுத்து சொல்றார்? இப்போ சார் சொன்னாரு, உங்க ஊருக்கு, உங்க கம்பெனிக்கு ஒரு அம்மா வந்தாங்க, பர்வீன் சுல்தானா மாதிரி பேச்சாற்றலோட வரும். வந்துட்டாங்களா? எத்தனை வருஷமா? இன்னும் முயற்சியில் தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா முயற்சியில் இருக்காங்க? என்ன மாதிரி வரணுங்கிறதுனால முயற்சியில் இருக்காங்க. அவங்கள மாதிரி வரணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா என்னைக்கோ வந்திருப்பாங்க. தன்னை எக்ஸாம்பிளா நிறுத்துறதுங்க, தன்னை முன்னிறுத்திக் கொள்வது. தன்னை யார் ஒருவர் முன்னிறுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்தவர்களால் உதாரண புருஷர்களாக சுட்டப்படுகிறார்கள். இதைத்தான் நான் ஊர் முழுக்க சொல்றேன். சிகரம் என்பது யாரோ ஒருவருடைய உயரம் அல்ல, அது நம் உயரம். எவன் ஒருவன் தன் உயரத்தை தொட்டானோ அவன் தான் சிகரம் தொட்ட மனிதனை தவிர அடுத்தவன் தொட்ட சிகரத்தை தொட்டவன் சிகரம் தொட்டவன் கிடையாது. நான் ஒரு மனிதரை சொல்லுகிறேன், இவரை போல் கடவுள் மீது அன்பு கொண்டு ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுங்க. என்ன கேட்டா இளமை துறக்கலாம், பிள்ளைய கூட வெட்டலாம். பிள்ளைய வெட்டினவங்க தானே, வரலாறு இருக்கே நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டார்ல, பக்ரீத் இன்னைக்கும் வெட்டுறோமே. ஆபிரகாம் இசாக் ஐசக்கை கொண்டு போனாருன்னு அவங்க சொல்றாங்க, இல்ல இஸ்மவேலை கொண்டு போனாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அது நல்லா சொல்வாரு அப்துல் காதர் ஐயா, எல்லா தகப்பன்மார்களும் ஒருவர் தான், அவர் பரஞ்சோதி. இவர் ஆப்ரஹாம், அப்ரா, இவர் இப்ராஹிம், இப்ரா, எல்லாம் ஒண்ணுதான் பாரு. அடுத்தவர்களுக்கு செய்யலாம், பலிக்காத விஷயங்களை செய்யலாம், இதை செய்யவே முடியாதுங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, செய்ய முடியாது. பாருங்க, மூன்றாவது ஆளாக வருவது ஆதிசங்கரர் சொல்லுவதை இதைத்தான் பட்டினத்தார் கடைசியா எடுத்து வைக்கிறார். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். கொடுக்க முடியாது. லோக்கல் அனிஸ்தீஷியாவும் இல்லை, ஜெனரல் அனிஸ்தீஷியாவும் இல்லை. சரியா டாக்டர்? அனிஸ்தீஷியாவே இல்லாம, மயக்க மருந்தே இல்லாம, டைரக்டா எந்த ஆயுதமும் இல்லாம கையில வச்சு இருக்கிற சூரி கத்தி எடுத்து கண்ணை நோண்டி சாமிக்கு வச்சான் ஒரு ஆள். சாமிக்கு முடி கொடுத்துடலாங்க, ஏன்னா அது வளர்ந்துரும். நான் கல்கட்டாவுக்கு போயிருந்தேங்க, காளி கோயில் கான்செப்டை பார்க்க போயிருந்தேன். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் காளி? அங்க பலிபீடத்துல என்ன வச்சிருக்கான் தெரியுமா? பலி இப்படி ரவுண்டா ஒரு பலிபீடம் இருக்கு. அங்க அந்த பக்கம் ஆடெல்லாம் வெட்டுறாங்க, கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த பலிபீடத்துல ஆடு வெட்டுறதுக்கு முன்னால எவன் ஒருவன் ஆட்டை வெட்டுகிறானோ அவன் நேரா வந்து தான் கழுத்தை வைக்கணும். அங்க தான் கழுத்தை வைக்கணும். என்ன கான்செப்ட் தெரியுமா? ஹே காளி மாதா, இதோ நான் இந்த பாவ உடலை, இந்த பாவ வாழ்க்கையை உனக்கு முன்னால் பலியிடுகிறேன். இனி நீ எனக்கு புது வாழ்க்கையை தந்து உன்னுடைய அருளின் பால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை எழுப்புவாயாகன்னு சொல்லிட்டு தலையை வச்சு தன்னை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு புது மனுஷனா எழுந்து போறாங்க காளி கோயில்ல, கல்கட்டால.
தன்னை பலியிடுதல், தனக்கு விஷயங்களை கொடுக்கிறது, அதுவும் எப்படி பேரன்பினால் கொடுப்பது. நான் 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லி இடம் சாருகிறேன். 1 மணி நேரம் ஆயிட்டு இருக்கு. சிவானந்த லஹரியில 61வது ஸ்லோகம் கடவுள் பற்று, சரியா, இதை பற்றி சொல்கிறது. 63வது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் ஒருவரை பேசுகிறார். அவர்தான் பட்டினத்தாரால் பேசப்பட்டவர், அவர்தான் மாணிக்க வாசகரால் பேசப்பட்டவர், அவர்தான் ஆதிசங்கராலும் பேசப்படுகிறார். அவர் சொல்கிறார், வழி நடை நடந்த மிதி அடி பசுபதியின் அங்கத்திற்கு குறிகாட்டி ஆகிறது. மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, விளக்கத்தை சொல்றேன். வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடல் ஆகிறது. ஸ்லோகம். சிறிது உண்டு சுவை கண்ட நமுது தேவனுக்கும் படையலாகிறது. பக்தி என்னதான் செய்ய மாட்டாது, அன்பு என்போர் வேடுவ நன்றி வேறு எவர் என்று கேட்கிறார் ஆதிசங்கர். 3 விஷயத்தை சொல்றார். அன்புனாலே அவன் இந்த வேடுவன் தான், வேற யாரும் அன்புங்கிற சொல்லுக்கு ஈக்குவலா உலகத்திலே யாருமே கிடையாது. எந்த தாயும் கிடையாது, எந்த தந்தையும் கிடையாது, எந்த மகனும் கிடையாது, எந்த மகளும் கிடையாது, எந்த நண்பனும் தோழனும் காதலனும் காதலியும் கிடையாது. அன்பு என்றால் ஈக்குவல் டு வேடுவன். அந்த வேடுவனின் பெயர் திண்ணப்பன். அவன் கண்ணை அப்பியதனால் கண்ணப்பன். என்ன செஞ்சான்னு சொன்னா நடுங்கி போயிடுவோம் நாம. இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ் என்ற ஆங்கிலத்தில் நான் படித்திருக்கிறேன். குழந்தை மனதோடு இருக்கிறது இருக்கல, அன்புக்கு தெரியாதுங்க. அன்புக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். அன்புக்கு எதிர்பதம் எதுங்க? சொல்லுங்க. துவேஷமா? இல்லை. அன்புக்கு எதிர்பதம் அகேன்ஸ்ட் எது? அன்புக்கு அகேன்ஸ்ட் எது? கோபமா? துரோகமா? குரோதம். அப்பா துரோகம்ன உடனே அப்பா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. ना कर किसी के ज़र्फ से बढ़कर रह लो वफा कभी, ना कर किसी के ज़र्फ से बढ़कर रह लो वफा कभी, इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாக இருந்து விடாதே. இந்த கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் உனக்கு பேரிழப்பு நேரிடும். உருது சாதாரண மொழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் தான், ஆனாலும் வாணியம்பாடி இல்லை. உருது கவிஞர்களை, உருது அறிஞர்களை கூப்பிட்டு உன் உருதுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தமிழ்ல சொல்லியான்னு சொல்ல வைங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. வந்து கவிக்கோ வாப்பா பாரசீக கவிதைகளையும் உருது கவிதைகளையும் அப்படி சொல்வார். அவர் மஸ்னவி பேசி நாம கேட்கணும். காலம் அள்ளிட்டு போயிருச்சு அவரை. என்ன மொழிங்க, என்ன விஷயம் இது இருக்கிறது? இந்த ஸ்லோகம் இருக்கிறது சமஸ்கிருதத்தில். இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுகிறது, உலகத்திலேயே அன்புனா இவன் தான், வேடுவன் தான், அதுக்கு ஏற்ற அதுக்கு மேல ஒரு அன்பு கிடையாதுறான். பாருங்க, மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளி வண்ணப்பணித்தென்னை வா என்று வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று தூதாய் சேர் தும்பி என்று கேட்கிறார். திருக்கோத்தும்பியில பாடுகிறார் மாணிக்க வாசகர். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். எல்லோரும் இந்த கண்ணப்பனை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? நான் ரொம்ப குறிப்பா ஒரு 5 நிமிஷத்துல இந்த வரலாறை சொல்லிட்டு நான் இடம் சார்கிறேன். இடம் காலத்தி மலை, வேடுவன் இருக்கிற ஊர் உடுப்பூர். ஒரு பேச்சு பேசிட்டோம்னா அது அந்த தகவல் இருக்கணும்ல கையில. நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. உடுப்பூர்ப்பா திண்ணப்பனுடைய ஊர். அவருக்கு திண்ணப்பன்னு பேர் வச்சாங்க. அம்மா பேரு தவதத்தையார், அப்பா நாகன், 2 பேர். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா திண்ணனார்னு பேர் வச்சாங்க.
சரியா? அவருக்கு 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேர் நாணன், ஒருத்தன் பேர் காடன். அந்த ஊர்ல அந்த உடுப்பூருக்கு பக்கத்துல, அந்த மலை காளத்தி மலைக்கு பக்கத்துல பொன்முகலி அப்படின்னு ஒரு ஆறு இருந்துச்சு. இது எல்லாம் சேக்கிழார் நமக்கு தருகின்ற தரவு, டேட்டா. இது நடந்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டா. பொன்முகலி ஆறு, உடுப்பூர் ஊர், திருக்காளத்தி மலை. முடிந்தால் ராபி சேது பிள்ளை அவர்கள் கங்கை வேடனும் காளத்தி வேடனும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். முடிஞ்சா அதை படிச்சிருங்க. ராமாயணத்திற்கு ஒரு கங்கை வேடன் குகன், பெரிய புராணத்தில் ஒரு காளத்தி வேடன் திண்ணன். 2 பேரும் அப்படி பயணம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குகன் கூட அன்புதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வேற. இந்த அன்பெல்லாம் டெரர். பக்கத்திலே வர முடியாது யாரும். ஆறா அங்க இருக்கும். திண்ணப்பனை பத்தி பேசினா திண்ணப்பனுடைய ஆறா அங்க இருக்கும். கிட்ட கூட நெருங்க முடியாது திண்ணப்பனை. அவன் ஒரு வேடுவன். 16 வயசு ஆகுது அவனுக்கு. முதலில் கன்னி வேட்டைக்கு புறப்படுறான். நீங்க அந்த பெரிய புராணத்தை படிச்சு பாருங்க. கரடி, சிங்கம், புலி எல்லாம் நடுங்கி செத்துச்சான். நடுங்கி செத்துச்சான் அவனுடைய அம்புல. கடைசியா என்ன பண்றான்? ஒரு நாள் அன்னைக்கு கன்னி வேட்டை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6 நாள் தான் இது நடந்தது. அதான் நாளாரில் அப்படின்னு சொல்வார் பட்டினத்தார். கண்ணிடந்த அப்ப வல்லேன் அல்லேன். இதுல 16 வயசு, எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திக்கிட்டே வந்த ஒரு கொழுத்த பன்றி எடுத்தான். பன்றி எடுத்துட்டு அடிச்சிட்டான். அந்த பன்றி எடுத்துட்டு சொல்றான், ஏய் இங்கே சுட்டு சாப்பிட்டு போவோம்டா. வேட்டைக்கு போறவங்க அங்களே சுட்டு சாப்பிடுவாங்க. அங்கனே சுட்டு சாப்பிடணும்னா திண்ணப்பர் கேட்கிறார், தண்ணிக்கு எங்கடா போறது? இதோ இந்த காளத்தி மலைக்கு பின்னால பொன்முகலி யாரு இருக்கு, அந்த பக்கம் போயிடுவோம். ஆனா மலை ஏறி இறங்கணுமே, பரவாயில்லையா, குடுமிநாதரை பார்த்துட்டு போயிடுவோம். அங்க குடுமிநாதர்னு ஒரு சாமி இருக்குது, அது குலச்சாமி. சரி பார்த்துட்டு, ஒன்னல சிவன் தான், அதான் குடுமிநாதன், பார்த்துட்டு போயிடுவோம். சரின்னு ஏறுறாங்க. ஏறும்போது அந்த அன்பு அவரை பற்றி கொள்ளுதுங்க. குடுமிநாதரை பார்த்துட்டு போலான உடனே மனசுல மட்டும் மலர்ந்துருச்சு. அந்த வாசனையிலேயே ஏறுறார். ஏறி போய் பார்த்தா பேரன்பு வந்துருச்சு அவருக்கு. பேரன்பின் பெருவாகத்திலே அதை போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். அங்க பார்த்தா சிவகோசரியார்னு ஒருத்தர் வந்து அங்க நிறைய பூஜைலாம் பண்ணிட்டு போறார். பூ இருக்கு, அப்புறமா திருமஞ்சனம் நடந்திருக்கு, எல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் நாமளே செய்வோமே. அன்னிலேருந்து வீட்டுக்கு போகலைங்க ஆளு. ராத்திரிலாம் காத்திருக்கிறது, காலையில் வேட்டைக்கு போகிறது. இவர் வேட்டைக்கு போகும்போது இவர் வந்துடுவார், சிவகோசரியார் வந்துடுவார். இவர் வந்து சேருவார்ல, என்ன வேட்டைக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேட்டைக்கான அந்த பன்றி இறைச்சியை சுட்டு, சொல்றதுக்கு பதறுது எனக்கு. முகலி ஆறா அங்க இருக்குது. வேடுவன், அவருக்கு ஒன்றும் தெரியாது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். முகலியார்லேருந்து வாயில் எடுத்து பாரு தண்ணி, நிறைய பூக்கள் அது இதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து தலையை சுருக்கி பாரு. பன்றி இறைச்சியை சுட்டு தேன் போட்டு அதை பதமாக்கி வாயில் போட்டு பார்ப்பாராம். டேஸ்டாக இருந்தால் மட்டும்தான் எடுத்து வைப்பார், டேஸ்டாக இல்லாததை போட்டுருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ருசி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாக்கலையா? இங்கே இருக்கு. நாக்கில் ருசி பார்த்து துப்பிருங்க பாப்போம். நாக்கில் ருசி வந்த பிறகும் எடுத்து கொடுப்பவள் தாய் மட்டும்தான், வேற யாராலையும் கொடுத்துட முடியாது. அதை ஜெயிக்கிறான். தொன்னையில் எடுத்துட்டார், இலையில் அதை எடுத்துட்டார். தலையில் பூ, வாயில் தண்ணி. நேராக வந்து சிவகோசரியார் பண்ண எல்லாத்தையும் காலால் எட்டி ஒழிச்சிட்டு, என்னடா இது நான்சென்ஸ், யார் இதெல்லாம் பண்ணது? முதல்ல தலையில் இருக்கிற வாயில் இருக்கிற தண்ணியை முதல்ல அபிஷேகம், உமிழ்தல். அப்புறம் தலையில் இருக்கிற பூவை போட்டுட்டு இந்த கறி எடுத்து கொடுக்கறது, இதுதான் வேலையே. இவர் வேட்டைக்கு போகும்போது சிவகோசரியார் வந்து அழுவுறார். யாரா இது அபசாரம் பண்ணி வைக்கிறது? நான் பாட்டுக்கு சைவ கடவுளை அவரை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அசைவம் சாப்பிட வந்துட்டானே.
பிடிக்கல சிவகோசரியாருக்கு. சிவகோசரியார் கம்ப்ளைண்ட் பண்றார். நான் இன்னைக்கு இந்த உண்மையை சொல்றேன். நான் இறைவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதில்லை, பண்ணக்கூடாது. கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நாம அவங்களுக்காக துவா செய்யணும். மறுபடியும் ஐயோ நான் இப்படி செய்ய சொல்லி நீ ஏன் இப்படி செஞ்சுட்டேன்னு அவங்ககிட்ட விட்டுறணும். நீ பார்த்துக்க, நாம செய்யவே கூடாது. சிவகோசரியார் கம்ப்ளைண்ட் பண்ற. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன யாரோ வந்து அபச்சாரம் பண்றா, என்ன பண்றது, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, நீங்க பார்த்துக்கோங்க, இது சரியா இல்லை அப்படின்னு உடனே சிவன் சொன்னானாம். சேக்கிழார் இப்படி எழுதுகிறார், அவனுடைய வடிவெல்லாம் நம்மிடத்தில் கொண்ட அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறிவும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியன, இதை உமக்கே நாளை காட்டுவோம். அவன் வடிவு அன்பு அது நான் தான், அவன் அறிவெல்லாம் எந்துதான், அவன் செயலெல்லாம் நான் தான், என்னோட அவன் கலந்திருக்காங்கிறது உனக்கு நான் நாளை காட்டுறேன் வா. அடுத்த நாள் தலைவர் போறார். போய் சாமிக்கு எல்லாத்தையும் வந்து துப்பிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு பார்க்குறார், கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ரத்தம் வருதா? கிட்ட போய் பார்த்தா ரத்தம் வருது. ஐயோ என் காலத்தினாதனுக்கு ரத்தம் வருது, என்ன பண்றதுன்னு யோசிச்சா அவங்க அம்மா சொன்னது, அவங்க பாட்டி சொன்ன பழங்குடி சொல் ஞாபகம் வருது. ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கண்ணுக்கு கண் தான், யோசிக்கவே இல்லைங்க. சூரிய எடுத்தான், கண்ணில் எடுத்தாப்பிட்டான். இத பின்னால இருந்து சிவகோசரியார் பார்த்துட்டு இருக்கார். அவர் நெய்வேத்தியம் பண்ணாரே தவிர அவரால் கண்ணெடுத்து அப்ப முடியுமா? எடுத்து அப்பிட்டார். அது அழகா எழுதுவார், வலத்திரு கண்ணால் அங்கு அப்பிய வள்ளலார் தம் பெருமையினை பின்னும் காட்ட. எடுத்து அப்பிய வள்ளல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்றோம்ல, இந்த இந்த மன்றத்துக்கு அள்ளி கொடுக்கறவங்க, அவங்களோட பணக்காரங்க இங்க இல்லையா? அள்ளி கொடுக்கறவங்க இல்ல வள்ளல்கள். நான் இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு போறேன், வலிக்க வலிக்க எவன் கிள்ளி கொடுக்கறானோ அவன் தான் வள்ளல். கொடுத்தா வலிக்கணும், அவ்வளோ கொடுக்கணும். வலிக்க வலிக்க கொடுங்க. திண்ணப்பன் வலிக்க வலிக்க கொடுத்துட்டாங்க. பின்னும் காட்ட. ஃபர்ஸ்ட் செஞ்சிருவோம், ஃபர்ஸ்டா வந்துருவோம். ஃபர்ஸ்டே வந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு நாள் விருந்து வச்சிருவீங்க, விருந்தே வச்சுட்டு இருக்க முடியுமா? அவன் பாருங்க நின்னுடுச்சிங்க, வலி கண்ணுல இருந்து. ஏங்க எந்த அனிஸ்தீஷியாவும் இல்லாம சூரி கண் எடுத்து கண்ணுல இருந்து எடுத்துட்டான், வலக்கண்ணில் எடுத்துட்டான், எடுத்து வலது பக்கத்தில் வச்சுட்டான். இப்போ பார்க்குறாங்க கண்ணில் இருந்து தண்ணி நின்ன உடனே. ஆனால் கண் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் பச்சிலை கிச்சிலெல்லாம் ட்ரை பண்ணான், நிற்கலை. அப்புறமா தான் எடுத்த. அப்புறம் எடுத்த முட்டாள் இல்லாம ட்ரை பண்ணுறான், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரை பண்ணுறான், ஃபர்ஸ்ட் எய்டில் நிற்கலை, இதை எடுத்து அப்பிட்டான். இதை எடுத்து அப்புன உடனே அவர் சும்மாவா, தலைக்கறி கேட்ட ஆள் இல்லை, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வடியுது. என்ன புத்தி பாருங்க, இன்ஸ்டன்ட் புத்தி. இதுவும் எடுத்துட்டோம்னா எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுல்ல. குறி வைக்கிறாங்க, செருப்பு கால் எடுத்து அந்த கண்ணில் குறி வைக்கிறான், இங்கே தான் வைக்கணும். லிங்கத்தின் மீது கண் மீது கால் வைக்கிறான். கால் வச்சுட்டு எடுத்தான் பாருங்க, நில் கண்ணப்ப சிவன் வந்துட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காரைக்கால் அம்மையரை உட்கார வைத்திருப்பான் சிவன், திண்ணப்பனை தன் தோழன் என்று பக்கத்தில் நிறுத்தி வைத்திருப்பான். திண்ணப்பன் போர் அன்பு இல்லை, அதனால் தான் அவர் சொன்னார், ஆதிசங்கரர் சொல்றார், வழி நடை நடந்த மிதி அடி பசுபதியின் அங்கத்திற்கு குறி காட்டி ஆகிறது. இப்ப புரியுது அந்த வரி? வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடலாகிறது. வாயிலிருந்து உமிழ்ந்த நீர். நான் ஒன்று சொல்றேங்க, அன்பா இருங்க, அதுதான் வழிபாடு. நீங்க அன்பா செய்யறது தான் வழிபாடு. 5000 ரூபாய் போடுறது 5 லட்சம் ரூபாய் போடுறது அல்ல. முடிச்சு போட்டு வச்ச ஒத்த ரூபாயை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அன்பானது.
அன்பில் தான் இருக்கிறது பேரறம். நான் எங்க காலேஜ்ல ஒரு சைவ இலக்கியத்தை வைக்கணும்னு சொன்ன உடனே நான் பூசலார் புராணத்தை தான் வச்சிருக்கேன். எல்லாரும் வெளியில கோயில் கட்டினாங்க, பூசலார் மனசுல கட்டினார். செயற்கரிய செய்கை. அந்த புராணத்தை படிக்கின்ற பொழுது சில டீடைலிங் இருக்கு. அந்த டீடைலிங்காக தான் பெரிய புராணம் புகழ் பெற்றது. அவன் சாதாரணமா கட்டல, முதல்ல எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார். பூசலார் கோயில் கட்டணும், காசு கொடுன்னு. அங்க இருக்கிறார் காவற்கோடன், அவர் சொல்லிட்டார் நான் கட்டுறேன். எல்லார்கிட்டையும் அவர் காசு வாங்கி அவர் உண்மையாவே கோயில் கட்டிட்டார் ராஜா. இவருக்கு யாரும் கொடுக்கல. வந்து உக்காந்தாங்க. நான் இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உட்கார்றான். பூசலார் உட்காந்து முடிவு பண்ணிட்டார். யோ என்னடா வெளியில் கட்டுறது, என் மனசில் கட்டுறேன்டா, யார் நிலம் கொடுக்கலன்னு பார்க்குறேன். மனசில் ப்ளூ பிரிண்ட் போடுறாருங்க, எல்லாம் போய் தேடுறாருங்க நிலத்தை. நிலம் கண்டுபிடிச்சாச்சு. நிலத்தை பத்திரம் போடுறார். மனசில் பத்திரம் போட்டு நிலத்தை ப்ளூ பிரிண்ட் போட்டு, இது பெருமண்டபம், இது சிறு மண்டபம், இதுதான் பிரகாரம், இதுதான் குளம், இதுதான் கர்ப்பகர், இதுதான் கொடி கம்பம்னு போடுறாருங்க மனசுல. ஸ்தபதியை கூப்பிடுற, ஸ்தபதிக்கு ஃபீஸ் கொடுக்கிறார். எல்லார்கிட்ட இருந்தும் காசு கொடையாளராக வாங்குகிறார். கொடையாளர்களிடம் காசு வாங்கி அதுக்கு அக்கவுண்ட் வைக்கிறார். எங்க மனசுல கட்டி முடிக்க ராஜாவும் கட்டி முடிச்சிட்டார். பெரிய புராணம் இப்படி முடிக்கிறது பூசலார் கதையை. கும்பாபிஷேகம் 2 பேரும் ஒரே நாள்ல பூஜை போட்டாங்க. ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் அறிவிச்சிட்டாங்க. சிவன் நேரா காவற்கோடன் கனவுல வந்துட்டார். மிஸ்டர் ராஜன், ஐ எம் நாட் கோயிங் டு கம் டுமாரோ. நான் வர போறதில்லை. வை? ஐ எம் ஹேவிங் அன் அப்பாயின்மெண்ட் வித் பூசலார். பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போக போறேன், உன் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்ட்டார். அவன் எங்க கோயில் கட்டியிருக்கான், அவன் மனசுல கட்டியிருக்கான், அங்கதான் போறேன். சிவனே கற்கோயிலுக்கு வராமல் மனக்கோயிலுக்குத்தான் கும்பாபிஷேகத்திற்கு போனதாக பெரிய புராணம் சொல்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிவாரங்களுடன் போய் எங்கே கோவில் எங்கே கோயில் என்றவுடன் தனக்குள் கோவிலை தாங்கிக் கொண்டு பூசலார் அப்படியே கோயிலாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக பரிவாரங்களுடன் வணங்கி அவருக்குள்ளே இருக்கின்ற கோவிலுக்கு ராஜனும் சேர்ந்து கும்பாபிஷேகம் எடுத்தான் என்று அந்த புராணம் முடிகிறது. என்றால் இது எல்லாம் நம்முடைய மனதை கழுவுகின்ற, மனதை மேன்மைப்படுத்துகின்ற, அன்பென்ற நோக்கிலே கடவுளோடு ஒன்று கலக்கின்ற, எல்லாமே ஒரு புறம் இருக்க. பாருங்க, சாப்பாடு கொடுத்துடலாம் சாமிக்கு, தண்ணி கொடுத்துடலாம் சாமிக்கு. ஆனா சாமி கிட்ட போய் அவன் கால் வச்சான்ல, அப்போ சாமியை இவன் ஒன்னாயிட்டான்ல. அந்த ஈடுபாடு, தன்னைத்தானே முழுமையாக இறைவனிடத்தில் கரைத்தல் என்பது நான் அறிய எல்லாம் இன்டலெக்ட் தாங்க, எல்லாம் ஹீரோயிசம் தான். தொண்டருக்கு என்று தொண்டர்தான் இறைவனை விட பெரியவர் என்று சொல்லக்கூடிய இறைவன் வந்து தொண்டருக்குள் இருந்து இயக்குகின்ற, நமக்குள் எல்லாம் சிவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதனை நமக்கு உணர்த்துகின்ற இந்த புராணமே பெரிய புராணம். இந்த புராணத்தை பேசுகின்ற வாய்ப்பை அளித்த வாணியம்பாடி தமிழ் முத்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய மன மொழி மெய்களால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுவைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய புராணத்தை மிகச்சிறப்பாக பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற தலைப்பிலே அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறீர்கள். பெரிதினும் பெரிது என்ன என்று எங்களுக்கு புரிந்துவிட்டது. அது பர்வீன் சுல்தானா அல்ல, பர்வீன் சுல்தான். அருளரங்கம் நிகழ்வு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து ஊடக அரங்கம் இங்கே அமைக்கப்படுகிறது. அருளரங்கம்
இனிதே நிறைவடைந்து வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் முக்கூடல் இலக்கிய கூடல் விழாவின் அடுத்த நிகழ்வாக ஊடக அரங்கிற்கு மேடை தயாராகி கொண்டிருக்கிறது. ஊடக அரங்கிற்கு நிகழ்ச்சி கொடையளித்து முன்னிலை வகிக்க வந்திருக்கும் தொழிலதிபர் சின்னப்பள்ளிக்குப்பம் திரு க புருஷோத்தமன் ஐயா அவர்களையும், தொழிலதிபர் வாணியம்பாடி திரு பட்டேல் முகமது யூசுப் ஐயா அவர்களையும், ராமநாயக்கன்பேட்டை மேனாள் தலைவர் திரு இரா வாசு ஐயா அவர்களையும், திருப்பத்தூர் மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி கவிதா தண்டபாணி அம்மையார் அவர்களையும் முத்தமிழ் மன்றம் இந்நேரம் நினைவு கூறுகிறது. ஊடகம் என்பது கண்ணாடி, நுண்ணோக்கி, தொலைநோக்கி என்னும் தலைப்புகளில் திருமிகு கார்த்திகை செல்வன் ஐயா அவர்கள் நியூஸ் 18, திருமிகு சுகிதா சாரங்கராஜ் அம்மையார் அவர்கள் நியூஸ் 7, திருமிகு இரா விஜயன் ஐயா அவர்கள் நியூஸ் 7 ஆகியவர்கள் முறையே ஊடகம் என்னும் தலைப்பில் விஎஸ் முகமது அமீன் ஐயா அவர்கள் நெறியாளுகையில் ஊடக அரங்கம் தொடங்கவிருக்கிறது. க புருஷோத்தமன் ஐயா சின்னப்பள்ளிக்குப்பம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொழிலதிபர் பட்டேல் முகமது யூசுப் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ராமநாயக்கன்பேட்டை மேனாள் தலைவர் இரா வாசு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் கவிதா தண்டபாணி அம்மையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க போலூர் தலைமை மேஜிஸ்ட்ரேட் திரு காளிமுத்துவேல் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்குமாறு திருமிகு காளிமுத்துவேல் நீதிபதி போலூர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவர் ஏற்கனவே இங்கு வாணியம்பாடியிலே நீதிபதியாக இருந்தவர். மேஜிஸ்ட்ரேட் காளிமுத்துவேல் அவர்களை தலைமை ஏற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு காளிமுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு திரு சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சண்முகம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற போலூர் மேஜிஸ்ட்ரேட் திரு காளிமுத்துவேல் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கிற நன்கொடையாளர் பட்டேல் முகமது யூசுப் அவர்களுக்கு திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சிறப்பு செய்து நினைவளிப்பினை வழங்குகிறார்கள். திரு வாசு அவர்களுக்கு நிகானந்தம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு வினோத் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
திரு விஎஸ் அமீன் அவர்களுக்கு நாகேந்திரகுமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திரு அரவிந்த் அவர்கள் திரு விஎஸ் முகமது அவர்களுக்கு முகமது அமீன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அரவிந்த். திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு தணிகை வேல் அவர்கள் முத்தமிழ் மன்றத்தின் சார்பிலே மேலாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திருமதி சுகிதா சாரங்கராஜ் அவர்களுக்கு திரு ஜோசப் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தண்டபாணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். எழுந்து போங்க. திரு இரா விஜயன் அவர்களுக்கு முத்தமிழ் மன்ற உறுப்பினர் தா ஜீவா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் செய்த சிறப்பினை ஏற்ற உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து தலைமை உரையாற்றுமாறு மேஜிஸ்ட்ரேட் காளிமுத்துவேல் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து 31 ஆண்டுகளாக நடத்தி வரும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பல சிறப்பான பேச்சாளர்களை அழைத்து இலக்கிய மற்றும் பக்தி இலக்கியங்களை பொதுமக்களுக்கு சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் இந்த முத்தமிழ் மன்றத்தின் பணி பாராட்டத்தக்கது. இந்த விழாவுக்கு என்னை வரவழைத்த முத்தமிழ் மன்றத்தினருக்கு நன்றியை தெரிவித்து வாழ்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தலைமை உரையாற்றிய மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பட்டேல் முகமது யூசுப் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் நீதிபதியே தலைமை தாங்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களே மற்றும் இந்த முத்தமிழ் மன்றத்தின் பொறுப்பாளர்களே, இங்கே கூடியிருக்கும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, 31வது ஆண்டு விழா. 31 ஆண்டுகள் சாதாரணம் இல்லை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நாம் நிகழ்ச்சி நடந்தால் அதற்கு பிறகு எங்களால் அந்த நடத்தவே முடியாது. 31 ஆண்டுகள் தவறாமல், அந்த நடுவில் கொஞ்சம் இந்த கோவிட் வந்து தான் அது ஒரு 2 வருடம் ஒரு தாமதம் ஏற்பட்டது. ஆனால் 31 வருடங்கள் கடைசியாக ஒரு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் இந்த ஆண்டு விழா நடந்தால் ஏதோ வாணியம்பாடி நகரத்திற்கு ஒரு பண்டிகை போல் இருக்கின்றது. ஒரு விழா போய் இந்த ஊருக்கே ஒரு விழா மாதிரி இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கின்றது. தாமஸ் ஃப்ரீட்மேன் என்ற ஒரு பெரிய அறிஞர் அவர் எழுதியிருக்கின்றார், இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது என்று ஒரு உவமை. அவர் சொல்லுகின்றார், ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கின்றது, ஒரு புலி இருக்கின்றது. அது காலை எழுந்தவுடன் அவனுக்கு தெரியும், நான் இன்றைக்கு இந்த காட்டில் இருக்கின்ற மான்களில் எந்த மான் மெதுவாக ஓடும் அதை பிடித்தால்தான், அதை கவிழ்த்து விட்டால்தான் எனக்கு இன்றைக்கு சாப்பாடு, இல்லை என்றால் பட்டினியாக தான் சாக வேண்டும். அதேபோல் அந்த மான்களுக்கும் தெரியும், இந்த காட்டில் நான் இந்த சிங்கமும் புலியும் வேகமாக ஓடும் அந்த புலியை விட வேகத்தோடு நான் ஓடினால்தான் எனக்கு வாழ்க்கை, இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இது அர்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்தில் அது சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரி, ஓடுவது தான் ஒரு முக்கியமான காரியம்.
நீங்கள் ஓடுவதில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இடம் இல்லை, இந்த உலகத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. இது நுகர்வோர் கலாச்சாரம் அந்த காலம் இருக்கின்றது. இந்த காலத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு, இணக்கம் அது ஏற்படுத்துவதில் இந்த முத்தமிழ் மன்றத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்னொரு பெரிய அறிஞர் அவர் கூறியிருக்கின்றார், ஒரு பெரிய கம்பெனியில் அவர் ஒரு சிஇஓ என்று சொல்லுகிறோம் இல்லையா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் ரிட்டையர் ஆக போகிறார். அடுத்தது யார் வர வேண்டும் என்று அவர்கள் கீழே அவர்கள் வேலை செஞ்சார்களே அத்தனை நபர்களுக்கும் அவர்கள் அழைத்து ஒவ்வொரு விதையை கொடுக்கின்றார்கள். நான் இந்த விதையை உங்களிடம் கொடுக்கின்றேன், இந்த விதையை ஒரு தொட்டியில் நீங்கள் நட்டுங்கள், 1 வருடத்திற்கு பிறகு நாம் சந்திக்கலாம் என்று. 1 வருடத்திற்கு பிறகு அந்த எல்லா அலுவலர்களையும் அழைத்து அவர்கள் கேட்கின்றார்கள், எங்கே அந்த தொட்டிகள்? எல்லோரும் அந்த தொட்டிகள் கொண்டு வரார்கள். எல்லாரிடமும் செடி இருக்கின்றது, பூ இருக்கின்றது, காய் இருக்கின்றது. ஒரு நபர் மட்டும் தொட்டியை காலியாக கொண்டு வந்து அங்கே வைக்கின்றார்கள். கேட்கப்பட்டது, ஏன் எல்லாமே செடிகளோடு வந்திருக்கிறார்கள், உன்னிடம் ஏன் அந்த செடி இல்லை என்று கேட்டால் அவர் சொன்னார், நான் தண்ணீரை ஊற்றினேன், நான் உரங்களை கொடுத்தேன், ஆனால் செடி வரவில்லை. அந்த சிஇஓ அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு பிறகு என்னுடைய வாரிசு இவன்தான், அவன் தோல்வி அடைந்திருக்கின்றான், அவனிடம் செடி இல்லை, ஆனால் அவர் சொல்லுகின்றார் இவன்தான் வெற்றி பெற்றான். ஏன் என்று சொன்னால், நான் அந்த நேரத்தில் உங்களிடம் அந்த விதையை கொடுத்தேனே, அது வேகவித்த விதை, அது செத்துப்போன விதை, அதில் செடியே வராது. நீங்கள் எல்லோரும் அந்த செடி வரவில்லை என்று சொல்லி 1 மாதம் 2 மாதத்திற்கு பிறகு வேறு ஒரு விதையை கொண்டு வந்து அதில் நட்டி என்னிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நீங்கள் செஞ்சீர்கள். ஆனால் இவர் மட்டும்தான் சரியாக அவர்கள் நேர்மையாக நடத்தினார். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இவன்தான் எனக்கு பிறகு வாரிசாக இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உலகம் அந்த மாதிரி இருக்கின்றது. எல்லா இடத்திலும் நாம் பார்க்கின்றோம் ஏமாற்றம், நீதிக்கு இங்கே இடமில்லை. அந்த மாதிரி ஒரு இடத்தில், அந்த மாதிரி ஒரு உலகத்தில் முத்தமிழ் மன்றம் போன்ற மன்றங்கள் இங்கே தேவைப்படுகின்றது. அவர்கள் வருடந்தோறும் நல்ல முத்து போல் பேச்சாளர்களை இங்கே அழைத்து தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள எல்லா பண்புகளை அலசி இதில் எல்லாம் எங்களிடம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஏதோ ஒரு பக்கம் மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துறைகளுக்கும் அது தேவை. இங்கே ஆன்மீகமும் பேசப்படுகின்றது, இங்கு சமூகவியல் பேசப்படுகின்றது, இங்கே குடும்பவியல் பேசப்படுகின்றது. எல்லா துறைகளிலும் இங்கே எங்களுக்கு வழிகாட்டப்படுகின்றது. இந்த முத்தமிழ் மன்றம் எப்பவுமே இங்கே இது செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனை இருக்கின்றது. நான் நினைத்தேன், இப்போ இருக்கின்றாரே இந்த பொறுப்பாளர்கள், இவருக்கு பிறகு இது எப்படி நடக்கும், அடுத்த தலைமுறைக்கு இது எப்படி போய் சேரும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு தான் நான் பார்த்தேன், இதில் இளைஞர்களும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3-4 பேரை நான் பார்த்தேன். இது தலைமுறையாக நடக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் நகரத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் மாநிலத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் இந்த போன்ற மன்றங்கள் தேவை. ஏனென்றால் இங்கு தான் மாண்புகள், மனிதநேயம், நல்லிணக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இது எப்பவுமே நடக்க வேண்டும் என்பதை நான் கருதுகின்றேன். இரண்டாவது, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துறை ஊடகம். அதை பற்றி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஊடகம் என்றால் என்ன? ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, வாளில் இருக்கின்ற வலிமையோடு இந்த ஊடகத்தின் வலிமைதான் பெருசு, இந்த பேனாவின் வலிமைதான் பெருசு என்று பேசப்பட்டது. பேனாவில் இருக்கின்ற அந்த சக்தி இருக்கின்றதே ஒரு வாளில் கூட இல்லை. அது எங்களுடைய சிந்தனைகளை மாற்றி வைப்பது, அதுக்கு தகுதி இருக்கின்றது என்பதை அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு அந்த ஊடகம் எந்த நிலையில் இருக்கின்றது நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லா ஊடகங்களும் சொல்கின்றார்கள், நாம் எந்த பக்கத்திலும் இல்லை, நாம் நிலைநாட்டாக நிறுத்தி நாம் பேசுகின்றோம். இல்லை, அதுவும் தவறு. நீங்கள் நீதியை பக்கம் சாஞ்சிருக்க வேண்டும்.
நீதியை பக்கம் சாஞ்சி இருந்தால்தான் அந்த ஊடகம் ஊடகமாக இருக்கும். அதை தான் இன்றைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டது. கண்ணாடியா, நுண்ணோக்கியா, தொலைநோக்கியா என்பது நாம் இங்கே பேச இருக்கின்றோம். இது ஊடகம் இருக்கின்றதே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சமாக, முக்கியமான துறையாக இருக்கின்றது. அந்த காலத்தில் ஊடகமே இல்லை. மற்ற ஊர்களிலிருந்து மக்கள் வந்தால், என்னப்பா உங்கள் ஊரில் என்ன செய்தி, மழை இருந்ததா, எப்படி வெயில் எப்படி இருக்குது, இதை தான் செய்திகள் நாம் சேர்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஊடகம் ஒரு பெரிய துறையாக மாறி இருக்கின்றது. அதில் நேர்மை இருக்க வேண்டும், அதில் நீதி இருக்க வேண்டும். அதை தான் இங்கே பேச இருக்கின்றார்கள். இது போன்ற ஒவ்வொரு துறைக்காகவும் முத்தமிழ் மன்றம் இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கின்றது. இது எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லை, எங்கள் நாட்டுக்கே இது தேவையாக இருக்கின்றது. நான் அவர்களுக்கு பாராட்டு தருகின்றேன். மற்றும் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும். இது எங்கள் தலைமுறையில் மட்டும் இல்லை, தலைமுறையாக இது நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நான் அமர்கிறேன். வணக்கம். நன்றி யூசுப் அவர்களே. பூசலார் நாயனார் போல புருஷோத்தமன் அவர்கள் மானசீகமாக நமக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார். அவருக்கு நன்றி. தொடர்ந்து ஊடகம் என்பது என்ன என்று நமக்கு நெறியாளுகையில் உணர்த்த வந்திருக்கும் ஐயா அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். இவர் கடையநல்லூர்காரர். 1990களில் தொடங்கி எழுத்துப்பணி தொடர்ந்து எழுதி இயங்கி வருபவர். ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் தமிழ்நாடு ஆலோசனை குழு உறுப்பினர். ஒரு துளிக்கடல், பொன்னான வாக்கு என்ற குறும்படங்களின் இயக்குனர். இவரது என் இனிய ஆசிரியர்களே என்னும் நூல் 5000 பிரதிகளுக்கு மேலும், இந்திய வசந்தமே எழுக என்னும் நூல் 25,000 பிரதிகளுக்கு மேலும் விற்று தீர்ந்ததே இவரின் படைப்புக்கு சிறப்பு. பெண்களுக்கான ஹைர உம்மத் என்ற காலாண்டிதழ், நெல்லை நண்பன் மாத இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றுபவர். இயக்கம், இலக்கியம் என்னும் தளங்களில் தொடர்ந்து இயங்கி வரும் இவர் ஜனரஞ்சக இதழ்களில் தொடர்ந்து எழுதி வருபவர். இவர்கள் பார்வையில் நபிகள் நாயகம், ஆதலினால் காதல் செய்யாதீர், வரலாறும் வகுப்புவாதமும், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்னும் படைப்புகள் ஐயாவின் பெயரை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஊடகம் என்பது நமக்கு கண்ணாடியா, நுண்ணோக்கியா, தொலைநோக்கியா என்று நமக்கு காட்ட வந்திருக்கிறார். இவர் சமரச இதழின் ஆசிரியர் மட்டுமன்று, உண்மைக்கும் நேர்மைக்கும் தவிர வேறு எவை ஒன்றுக்கும் சமரசம் செய்து கொள்ளாதவர் என்று இவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துடைய 31ஆம் ஆண்டின் முத்தமிழ் இலக்கிய கூடல் நிகழ்வில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே நான் பெருமகிழ்வடைகிறேன். இந்த அருமையான நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் காளிமுத்துவேல் அவர்களே, எனக்கு முன்பாக சுருக்கமான அதே நேரத்தில் அழுத்தமான கருத்தை பகிர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் பட்டேல் முகமது யூசுப் சாஹிப் அவர்களே, என்னுடன் இந்த கருத்தரங்கிலே ஊடகம் என்பது கண்ணாடியா, தொலைநோக்கி, நுண்ணோக்கி ஆகிய 3 கருப்பொருள்களில் உரையாட வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஊடகவியலாளர்கள் அன்பு சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்களே, சுகிதா சாரங்கராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் விஜயன் அவர்களே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, முத்தமிழ் மன்றத்தினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2018ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் நாள் 26ஆம் ஆண்டு முத்தமிழ் மன்ற விழாவிலே நான் கலந்து கொண்டு வாசித்து வாழ்வோம் என்ற ஒரு பெரும் தலைப்பிலே உரையாற்றியிருக்கின்றேன்.
அந்த நாள் தொட்டு இன்றைக்கும் திருமிகு சகோதரர் பிரகாஷம் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றேன். நான் அப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் அதை நினைவு கூறுகின்றேன். ஒரு நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்க வேண்டும், ஒரு நிகழ்வை எப்படி ஒழுங்கமைவு செய்ய வேண்டும் என்பதற்கு முத்தமிழ் மன்றம் மிக முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று நான் கருதுகிறேன். சற்றேறக்குறைய இந்த நிகழ்வை தொடங்கிய நாள் முதல் இதுவரை 5 கடிதங்கள் எனக்கு எழுதியிருக்கிறார்கள். நானும் 2 கடிதங்கள் அவர்களுக்கு பதிலளித்திருக்கின்றேன். எப்போது கிளம்புகிறீர்கள், எப்போது வருகிறீர்கள், எங்கே தங்குகிறீர்கள், என்ன செய்யலாம் என்ற ஒரு தொடர்பு. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை 2 நாட்களாக இங்கே நடத்துவதற்கு எத்தகைய பெரும் படை அவர்களிடம் இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்து அழைப்புதலுடைய முதல் பக்கத்தை புரட்டி பார்த்தேன். அதை படிப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதில் 25 உறுப்பினர்கள், 25 உறுப்பினர்களை கொண்ட ஒரு மன்றம் தமிழ் வளர்ப்பதற்காக இன்றைக்கு இத்தகைய பெரும் முயற்சியை எடுக்கிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே தமிழ் அறிஞர்களை இந்த மண்ணில் தமிழ் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அழைத்து அந்த தொடர் உரையாக இன்றைக்கு முறை அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக என் நினைவில் இருக்கின்ற ஒரு குறிப்பு சரியாக இருக்குமானால், சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் சொல்வார்கள், எந்த நிகழ்விற்கு என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் கவலைப்படுவதில்லை, ஆனால் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற நிகழ்விலே நான் அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது எனக்கு மனக்குறை என்று சொல்லி காட்டினார். இந்த முத்தமிழ் மன்றத்திலே உரையாடுவதிலே தமிழாய்ந்த அறிஞர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்வும் ஒரு அழகான நினைவு குறிப்பும் என்பதை நேற்றைய நாள் நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்து பேசிய அன்பு சகோதரர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த நிகழ்விலே சுட்டி காட்டினார். இந்த ஆண்டு என்னை அழைக்கவில்லை என்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அழைப்புதலை புரட்டுவேன், முத்தமிழ் மன்றத்திலிருந்து அழைப்பு வராதா என்று. அந்த அளவிற்கு இந்த முத்தமிழ் மன்றத்திலே உரையாடுவதிலே ஒரு பெரும் மகிழ்வை இங்கே வருகை தரக்கூடியவர்கள் அடைகிறோம் என்று சொன்னால், தமிழுக்கு அவர்கள் செய்கின்ற அருந்தொண்டும் இந்த நிகழ்வு ஒருங்கமைப்பும் என்று நான் கருதுகிறேன். இங்கே ஊடகம் குறித்த சில செய்திகளை உரையாக அல்லாமல் ஆழமிக்க கருத்துரையாக, ஒரு கருத்தரங்கமாக, ஒரு அறிவரங்கமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனக்கு என்ன மகிழ்வு என்று சொன்னால், தமிழகத்தின் மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் பட்டியலில் எடுத்தால் முத்திரை வரிசையில் முதல் வரிசையில் இடம் பிடிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை இங்கே அழைத்து அவர்கள் பல ஆளுமைகளை நெறியாளுகை செய்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சியிலே. அந்த நெறியாளருக்கெல்லாம் நெறியாளராக என்னை வைத்திருக்கிறார்கள் என்பது இதைவிட எனக்கு பெரும் சிறப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். எனவே இன்னொன்றும் எனக்கு ஒரு மகிழ்வு உண்டு. தொடக்க காலத்திலே விவாத நிகழ்விற்கு நான் கலந்து கொள்வதிலே தவிர்த்தே வந்திருக்கின்றேன். யாருடன் உரையாடுகிறோம் என்பதிலே நமக்கு சில தெளிவு இருக்க வேண்டும். எனவே நான் அந்த விவாத களத்திலே, அந்த சண்டை களத்திலே போய் நிற்க வேண்டுமா என்ற அடிப்படையில் விவாத களத்திலிருந்து விலகி உரையாடல் களத்திற்கு நான் பெரும் முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடியவன். நீயா நானா காலத்தை விட நீயும் நானும் காலத்தை பெரிதும் விரும்பக்கூடியவன் நான் என்ற அடிப்படையில் இது உரையாடலுக்கான காலம். அந்த அடிப்படையில் இந்த உரையாடலிலே, அதுவும் விவாத களத்தில் உள்ள நண்பர்களை அழைத்து பேசுவது என்பது ஒரு பெரும் மகிழ்வான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த மன்றத்திலே ஊடகம் குறித்து, ஊடகத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் குறித்து, ஊடகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் குறித்து நாங்கள் பேசுகிறோம் என்றால் அதில் எந்த சிறப்பும் இல்லை. ஒரு மதத்தில் உள்ள அல்லது ஒரு கொள்கையில் உள்ள, ஒரு கட்சியில் உள்ள, எதை வேண்டாம் ஒரு துறையில் உள்ள ஆளுமைகள் அந்த துறை சார்ந்து அவர்கள் அந்த துறையை இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி எப்படி அந்த துறை மிளிர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இடித்துரைப்பார் இல்லா ஏமராமன்னன் கெடுவாரிலானும் கெடும் என்று வள்ளுவன் சொல்கின்றான். இடித்துரைக்கக்கூடியவர்கள். எனவே இந்த துறையிலே எப்படிப்பட்ட துறை இந்த துறையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், இந்த துறையிலே இந்த சவால் மிக்க காலத்திலே எப்படியெல்லாம் பணியாற்றுகிறோம் என்று ஒரு ஊடகவியலாளராக நான் இதை சொல்வதிலே, இந்த ஊடகத்தை சரியான முறையிலே மக்கள் மன்றத்திலே எடுத்து வைப்பதிலே இந்த அமர்வை பயன்படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைய காலத்திலே ஜனநாயகத்தினுடைய பெரும் தூண்களிலே ஒரு தூண் ஊடகம்.
கட்டிடத்தின் 4 தூண்களிலே ஒரு தூண் சரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த கட்டிடம் தகர்ந்து விட்டது என்றுதான் அர்த்தம். ஆனால் இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு சவால் மிகுந்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஸ்வீடனிலிருந்து வரக்கூடிய ஜனநாயக நாடுகளுடைய தரவுகளிலே இந்தியா ஜனநாயக விழுமங்களிலிருந்து நழுவி செல்கிறது. ஜனநாயக தத்துவார்த்தங்களிலிருந்து இந்தியா அண்மை காலங்களிலிருந்து விலகிச் செல்கிறது. காரணம், ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழலிலே வாழக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருக்கிறது. இங்கே ஊடகவியலாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் இந்த மண்ணிலே அதிகமாக இருக்கிறது. எனவே ஊடகம் என்பது ஏதோ எழுத்தை பிடித்து பேனா பிடித்து எழுத்துவதோ அல்லது பேசுவதோ மட்டுமல்ல, இது ஒரு அறப்போர். நெஞ்சு நிமிர்த்தி களமாடுகின்ற ஒரு பெரும் தைரியத்தை பெற்றவர்கள்தான் இந்த ஊடக களத்திலே நிலைத்திருக்க முடியும். 2010 காலத்திற்கு பிறகு இன்றைக்கு வரைக்குமாறாக UAPA என்று சொல்லக்கூடிய கொடும் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் 16 பேர் என்று சொன்னால் 154 ஊடகவியலாளர்கள் சிறை கொட்டடிக்கும், அவர்கள் பிணைக்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இதை பார்க்கிறேன். ஆசிப் சுல்தான் ஆகட்டும், ஃபஹத் சாவாகட்டும், ஜஜத் குல்லாகட்டும், ருபேஷ் குமார் ஆகட்டும், கௌதம் நவுலகா ஆகட்டும், அல்லது அறம் சார்ந்து உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக அந்த களத்தில் சென்று செய்தி சேகரித்து வந்த சித்திக் காப்பான் ஆகட்டும், அவர்களெல்லாம் சிறை கொட்டையில் அடைக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள், அவருடைய குரல் விலை நெருக்கப்படுகின்றது. இது இந்தியாவில் மாத்திரமல்ல, இன்றைக்கு பலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் யுத்தத்திலே இஸ்ரேல் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பு படுகொலையிலே அவர்கள் முதலில் குறிவைத்து தாக்கியது அந்த ஊடக கட்டிடத்தை தான். உலகத்தின் ஊடக வாயிலை அடைத்து விட்டால் உலகத்தின் வாசலை அடைத்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். சற்றேறக்குறைய இன்றைய நாள் நான் வரும்போது வரக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை பார்த்து இதயமெல்லாம் நடுங்கி போனேன். இந்த நாளிலே 96 ஊடகவியலாளர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 96 பேர் பாலஸ்தீனர்கள், இஸ்ரேலியர்கள் 3 பேர், லிபியாவைச் சேர்ந்தவர் ஒருவர் என்று ஊடகவியலாளர்கள் அங்கே வேட்டையாடப்படுகிறார்கள். இந்த காலத்திலே ஒரு கலவரம் நிகழ்கிறது என்று சொன்னால் முதலிலே அங்கே இணையதளங்களை முடக்குவதுதான் முதல் வேலையாக இருக்கிறது. எனவே இந்த நெருக்கடியான இந்த காலத்திலே தான் ஊடகம் என்பதை நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால், ஊடகத்திலே இயங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கான தெம்பும் தெளிவும் நம்மிடம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. எளிதில் ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஊடகத்தை பெருமுதலாளிகள் கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் தருகின்ற செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு அவலமான ஒரு காலமும் இந்த காலம்தான். இந்த காலத்திலே நாங்கள் விலை போக மாட்டோம், இந்த உண்மைக்கும் அறத்திற்கும் நேர்மைக்குமாக நாங்கள் களமாடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் எந்த காலத்திலும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய பேனா ஒரு காலத்திலும் வளையாது, எங்களுடைய பேனா ஒடியுமே தவிர எந்த காலத்திலும் வளையாது என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். யாருக்கும் நாங்கள் விலை போகக்கூடாது என்பதிலே உறுதியாக ஒரு காலமாக இருக்கிறது. அதேபோல் இந்த காலத்தில் ஊடகத்தில் பொய் செய்திகளின் காலமாக இருக்கிறது. மெய்யது பொய்யது என்பதை கண்டுபிடிப்பதிலே பெரும் குழப்பம் இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் உண்மை செய்திகளை மிகைத்து பொய் வேகமாக இன்றைக்கு உலா வருகிறது. இதை சாதாரணமாக எளிதாக கடந்துவிட முடியாது. ஒரு பொய் செய்தி தானே, ஏதோ போகிற போக்கில் சொல்வது தானே என்றெல்லாம் நீங்கள் எளிதில் கடந்துவிட முடியாது. காரணம், ஒரு வதந்தி, ஒரு பொய்யான தகவல் ஒரு சமுதாயத்தையே துண்டாடி விடுகிறது, ஒரு நாட்டையே சீரழித்து விடுகிறது, பெரும் கலவரங்களை நிகழ்த்தி விடுகிறது. புரோட்டாவில் ஆண்மை நீக்க மருந்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன வதந்தி தான் இன்றைக்கு இலங்கையிலே தீப்பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு பொய் செய்தி போட்டால் போதும், அது எப்படிப்பட்ட செய்தியை அது விளைவை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் இங்கே நினைவில் கொள்ள விரும்புகின்றேன். 2024 ஆண்டிற்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை பெற்றவர் யார் என்று சொன்னால், இந்த குடியரசு தினத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத நல்லிணக்க விருதை ஆல்ட் நியூஸ் ஜுபேருக்கு வழங்கியிருக்கிறார்.
ஆல்டனியூஸ் ஜுபேர் என்ன சாதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், பொய் செய்தி எது மெய் செய்தி என்பதை பிரித்து காட்டிய வேலைதான் இது. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, இது பொய் இல்லை இது உண்மை என்று சொல்வதை சாதாரணமா என்று சொன்னால், அவருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு பட்டியலிலே ஜுபேருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. ஏன் இது உலகம் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறது என்று சொன்னால்,